Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. இது பெருஞ்செய்தி. 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை ஆகிய தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை. காரணம் என்ன? இந்த வழக்குடைய விவரம் என்ன? தீர்ப்புடைய விவரம் என்ன? சுரேஷ் விளக்க கேட்போம். சுரேஷ், ஓட்டியும் வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தொகுதிகளில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செஞ்சாரு. அதே போல கரூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி சி விஜயபாஸ்கர், பெருந்துறை தொகுதியினுடைய எம்எல்ஏ ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் தொகுதியுடைய எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ஆகியோர் தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செஞ்சிருந்தாங்க. இவருடைய வெற்றியை எதிர்த்து தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையோடு திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்த வழக்கு இன்னைக்கு காலையில் தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் அமர்வுல விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ மனுதாரர் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, தேர்தல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அதுல தங்களை வெற்றி பெற்றவராக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யக்கூடியவர் முன்வைப்பாரு. ஒருவேளை இந்த வழக்குல அவர்களுக்கு இந்த தேர்தல் செல்லாது அப்படின்னு அறிவிச்சு அந்த தேர்தல் வழக்கு தாக்கல் செஞ்சிருந்த அந்த வேட்பாளரை வெற்றி பெற்றவராக அறிவித்து விட்டால் இடைத்தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏ வந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த தொகுதிக்கு 2 மக்கள் தொகுதி பிரதிநிதி என்ற மாதிரி ஆயிரும். இதனால தேர்தல் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வரைக்கும் சம்பந்தப்பட்ட தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் 1967 ஒரு உத்தரவு போட்டிருக்கு. கடைசியா 2018 இதே மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதனால இந்த தேர்தல் வழக்குல முடிவெடுக்கிற வரைக்கும் இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்ற வாதம். சுரேஷா, தேர்தல் வழக்குகளுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படின்னு பார்க்கும்போது அந்த அசம்பிளியுடைய டென்யூர் எல்லாம் தாண்டி தீர்ப்புகள் வந்ததை நம்ம பார்த்துருக்கோம்ல. உதாரணத்துக்கு திரு அப்பாவுடைய தேர்வு அப்படிங்கிறது ஒரு டேர்ம் முடிஞ்சு அவர் எந்த தேர்தலில் வெற்றி பெற்றார்னு தீர்ப்பு வந்ததோ அதுக்கப்புறம் ஒரு டேர்முக்கு அப்புறம் தான் வந்திருக்கிறது. திரு ப. சிதம்பரம் சம்பந்தப்பட்ட சிவகங்கை தேர்தலில் எவ்வளோ காலத்துக்கு பிறகு வந்திருக்குங்கிறத பார்க்கணும். அதுக்கு கால வரையறை இல்லை அப்படிங்கும்போது இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? அதாவது உச்சநீதிமன்ற உத்தரவே இருக்குது. 6 மாதத்துல இந்த தேர்தல் வழக்குகள் எல்லாம் முடிக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றமே உத்தரவு போட்டிருக்குது. அந்த அடிப்படையில் தான் இப்ப இந்த தேர்தல் வழக்குகளை விசாரிக்கிறதுக்குன்னு தனியார் நீதிபதிகள் நியமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நீதிபதிகள்கிட்டையும் 6 வழக்குகள் விசாரணைக்கு வருது. இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சுன்னா, இந்த தேர்தல் வழக்குகள் பத்தி இன்னும் எங்களுக்கு நோட்டீஸ் வரல, அதனால அதுக்கு பிறகுதான் எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க முடியும்னு தேர்தல் ஆணைய தரப்புல சொல்றாங்க. அதே சமயம் தமிழக அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேர்தல் வழக்குகள் எல்லாம் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடியே முதலமைச்சர் விஜய் உள்ளிட்டோர் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டாங்க. அவங்க ராஜினாமா செய்யும் போது எந்த தேர்தல் வழக்கும் நிலுவையில் இல்ல அப்படின்ற ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. முதல்வர் விஜய் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, இந்த வழக்குல குறிப்பிட்டுள்ள தொகுதிகளுடைய வாக்காளராக மனுதாரர் இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த வழக்கை தாக்கல் செய்யறதுக்கு அவருக்கு அடிப்படை உரிமை இல்ல. அதனால அது மட்டும் இல்லாம இடைத்தேர்தலை நடத்துறதா இல்லையா அப்படிங்கறத பத்தி தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த வழக்குல கேட்ட நீதிபதி இந்த தீர்ப்பு இன்றைக்கு மாலை பிறப்பித்ததாக காலையில சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த வழக்குல இப்போது தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, ஜனநாயக நடைமுறையில புனிதம் சம்பந்தப்பட்டது. இந்த வழக்குல மனுதாரருடைய அடிப்படை உரிமை கேள்வி எழுப்புவது பொருந்தாது. தேர்தல் வழக்கு முடிவுக்கு வரதுக்கு முன்பே அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவதுங்கிறது அரசு பணம் செலவிடப்படுவதுடன் ஒரு தொகுதிக்கு 2 மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படும். அதனால அரசியல் சாசன பிரச்சனை ஏற்படும் சொல்லி நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. இந்த தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்வதற்கு முன்னாடியே தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டதாக அந்த முன்வைக்கப்பட்ட வாதங்களையும் விரிவாக ஆராய வேண்டியிருக்குது. அதனால இந்த வழக்கு சம்பந்தமா தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, சட்டப்பேரவை செயலாளர், முதலமைச்சர் விஜய், அந்த ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் எல்லாரும் 3 வாரங்கள்ல பதில் அளிக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டு இந்த விசாரணையை ஜூலை 31 நீதிபதிகள் தள்ளி வச்சிருக்காங்க. அது வரைக்கும் இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது, அதற்கு தடை விதித்து தேர்தல் ஆணையத்துக்கு தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.